வணக்கம். இப்போது நான் நேற்றுடைய கண்டினியூஷன் தான் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் குறிப்பாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல்ல தடுப்பூசி இறப்பு, அடுத்து இன்றைக்கி ஒரு எம்பிபிஎஸ் மாணவர் திடீர் மாரடைப்பால் இறந்துட்டார். இங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் ஹாஸ்டலில் இருக்கும்பொழுதே ஒரு எம்பிபிஎஸ் மாணவர் சடனாக ஏற்பட்ட மாரடைப்பில் இறந்துட்டார். ஒரு மாணவன்னா குறைஞ்சது ஒரு 20லேருந்து 21 வயசுக்குள்ளே இருக்கும். அதாவது எம்பிபிஎஸ் மாணவன்ன்ற பட்சத்தில் ஒரு 20லேருந்து 22 வயசுக்குள்ளே ஒரு சின்ன இளம் வயசு ஒரு மாணவன் தான். அப்போது அவ்வளோ சின்ன வயசில் மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா என்ன விஷயம்? தடுப்பூசியோடைய கடுமையான தொந்தரவு தான் மாரடைப்பை ஏற்படுது. இதுதான் உண்மை. அப்போது இந்த மாதிரி தடுப்பூசிகளால் ஏற்படுற பாதிப்புகள் ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சிலது டிவியில் வருது, சிலதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்படி இன்னும் எத்தனை பேர் இந்த தடுப்பூசியால் இறக்க போகிறாங்கன்னு தெரியும். இதுக்கெல்லாம் இந்த தடுப்பூசி நிறுவனங்கள் ஈடுகட்டுமா? பயன்பாட்டு நிறுவனம் இல்லாமல் தடுப்பூசிகளை அறிவித்தது விஞ்ஞானிகளோட முதல் தப்பு. அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்தது அரசாங்கம் கண்டுபிடிக்க சொல்லி. ஏதோ அப்படியே கொரோனாவில் எல்லாரும் சரி இன்றைக்கி சாகுறாங்களே, இது அன்றைக்கி கொரோனாலையாவது இவ்வளோ பேர் சாகலை. இன்றைக்கி டெய்லி ஒருத்தர் செத்துக்கிட்டே இருக்காங்க, எந்த காரணம் இல்லாமல். அன்றைக்கி ஒரு நோயில் இறந்தாங்கன்றதாவது ஒரு ரீசன் இருந்தது. ஆனால் இன்றைக்கி எதுவுமே இல்லாத சின்ன சின்ன பசங்கள்லாம் மாரடைப்பில் இறக்குறாங்க. இந்த அளவுக்கு அந்த தடுப்பூசிகள் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் யார்? அரசாங்கம் கொடுத்த நெருக்கடி. ஸோ இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அரசாங்கமும் அந்த ஒவ்வொரு தடுப்பூசிகளையும் கண்டுபிடிச்ச நிறுவனங்கள், அது கோவிஷீல்டாக இருக்கட்டும், ஸ்புட்னிக்காக இருக்கட்டும், இல்லை கோவேக்சினாக இருக்கட்டும், ஒவ்வொரு தடுப்பூசி நிறுவனங்களும் இதுக்கான பதில் சொல்லும். இந்த இழந்த உயிர்களை திருப்பி தருமா? எந்தவித பயன்பாட்டு நிறுவனங்களோ நிறுவனமோ இல்லாமல் அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் தெரியாமல் யாரெல்லாம் செலுத்திக்க கூடாது அப்படிங்கிற அந்த ஒவ்வாமை சார்ந்த அந்த தகவல்கள் இல்லாமல் ஆவணப்படுத்தப்படாமல் தடுப்பூசிகள் செலுத்தியது மிக மிக குற்றமான ஒன்று. இதுக்காகவே நீதிமன்றங்கள் இவங்க மேலே எல்லாரையும் வழக்கு தொடரணும். இவங்க தனியாக இந்த மாதிரி அதாவது மாரடைப்பில் இறக்குறவங்களுக்கு தனியாக இவங்க நஷ்ட ஈடு கொடுக்கணும். யார் கொடுக்கணும்னா இந்த கம்பெனிகள்லாம் அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்க வைக்கணும். 120 கோடி பேரில் எத்தனை பேருக்கு இது பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ எல்லாத்துக்கும் இந்த நிறுவனங்கள் தான் போடும். இனிமேல் தடுப்பூசி அப்படிங்கிற ஒன்று பயன்பாட்டில் வரக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வரணும். இதுதான் தடுப்பூசிக்கு செய்கிற பிரதியுபகாரமாக இருக்குது. இத்தனை பேர் இறந்துருக்காங்க, இத்தனை பேர் இந்த தடுப்பூசிக்காக உயிர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்களுக்காக நம்ம செய்கிற ஒரே நன்றி கடனா தடுப்பூசி அப்படிங்கிற ஒரு கொடிய விஷயத்தை இனி குழந்தைங்களுக்கு கூட செலுத்தக்கூடாது. தடுப்பூசியை பேன் பண்ணணும். அதுதான் நாம் அரசாங்கம் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு வேலை. அதுக்கப்புறம் ஆங்கில மருத்துவத்தையே ஒழிச்சு கட்டணும். ஆங்கில மருத்துவம் அப்படிங்கிற ஒரு ரசாயன விஷயத்தை மக்களுக்கு கொடுத்து அவங்க உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிற ஒரு மருத்துவமே தேவையில்லை. அறமற்ற மருத்துவமே தேவையில்லை. அதாவது மரபு வழி மருத்துவங்களாவது அவங்களுக்கான அடித்தளம் இருக்குது, அதில் தவறு இல்லை. ஆனால் அவங்களுடைய இடத்துல பிழந்து தான் இருக்கிறாங்க. ஆனால் மிக மிக கொடூரமான விஷம், ரசாயன விஷத்தை கொடுத்து மனித உயிர்களை காவு வாங்குகிற இந்த ஆங்கில மருத்துவம் இனி முதல்ல தமிழகத்துக்குள்ளேயே இருக்கவே கூடாது. அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் உலகத்துக்கே இந்த ஆங்கில மருத்துவம். ஏன்னா எல்லாருமே இங்கே திருவுயிர் தான். ஆங்கில மேலை நாட்டு மக்களுக்கு வேணாம், மேலை நாட்டில் இருக்கிற அந்த மருத்துவர்களுக்கோ இல்லை அந்த நாட்டில் இருக்கிற கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கோ இந்தியா போன்ற மிக மிக வளர்ச்சியில் குன்றி இருக்கிற இப்போ தான் வளர்ச்சி அடைந்த அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸோடைய உயிர்கள் பெருசாக இல்லாமல் இருக்கலாம். அதனால் எல்லா விதமான மருந்துகளையும் இங்கே கொண்டு பயன்படுத்தி இந்த மக்களை பரிசோதித்து அவங்க நாடுகளை சேஃப்டியாக வச்சுக்கலாம். பில்கேட்ஸ் முதற்கொண்டு எதையாவது ஒன்று கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய வியாபாரத்துக்காகவும் அவங்களுடைய லாபத்துக்காக இந்தியாவில் எடுத்துகிட்டு சேவைங்கிற மனப்பான்மையில் அந்த தடுப்பூசிகளையும் அந்த மருந்துகளையும் கொடுத்து இங்கே இருக்கவங்களை கொள்ளலாம். ஆனால் இங்கே இருக்கிற நாங்கள் அறத்தோடு இருப்போம். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிருமே திருவுயிர் தான். எல்லா உயிருமே காப்பாற்றப்படணும். இந்த ஆங்கில மருத்துவன்ற கொடிய நரகத்திலிருந்து விஷத்திலிருந்து எல்லா உலகத்துக்கிற எல்லா உயிருமே காப்பாற்றப்படணும். இதுதான் நாங்கள் தமிழர்கள், இந்தியர்கள், எங்களுடைய பாரம்பரியமாக எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற அறத்தை வழி நடத்தின எங்கள் முன்னோர்கள் நாங்கள் கேட்குறது இதுதான். எல்லா மனித உயிர்களும் காப்பாற்றப்படணும் ஆங்கில மருத்துவம் அப்படிங்கிற ஒரு நரகத்திலிருந்து. மருத்துவம், கல்வி, உணவு இலவசமாக கிடைக்கணும். தனியார் மருத்துவமனைகள் முதல்ல எடுத்துருங்க. எதுவாக இருக்கட்டும், தனியாரே வேணாம், அரசாங்கத்துக்கிட்ட இருக்கட்டும். அதான் முதல்ல செய்ய வேண்டிய வேலை. மருத்துவமனைகளும் சரி, கல்வி நிறுவனங்களும் சரி, உணவகங்களும் சரி,
தனியார் மயமாக இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு தனி மனிதனும் அந்தந்த நிறுவனத்தோட முதலாளிகள் என்ன செய்கிறாங்க, அவங்க பணத்தை பார்த்து பேராசையில் வராங்க, அறத்தை தொலைச்சிடுறாங்க. பணம் சேர பேராசை ஏற்படுது. அந்த பேராசை பலவிதமான தீய நடவடிக்கைகளை சிந்திக்குது, திட்டமிடுது. இதில் பாதிக்கப்படுறது யார்? பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஒவ்வொரு துறையுமே, அது கல்வியாக இருக்கட்டும், அது உணவாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், எப்போ தனியார் கையில் போகுதோ, ஒரு தனி மனிதன் அதை செயல்படுத்துகிறானோ அவனுடைய சுயலாபம் தான் பார்ப்பான். ஆரம்ப கட்டங்களில் மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பொதுமனப்பான்மையோட அறத்தோடு இருந்தது. ஆனால் படிப்படியாக என்னைக்கு மருத்துவத்தை தொழிலாக பார்க்க ஆரம்பித்தாங்களோ அன்னிலிருந்து தான் அதோடைய சரிவு ஏற்பட்டுச்சு. அப்போது மருத்துவம் அறத்துலேருந்து விலகி தனியார் மயமானது தான் இங்கே பெரிய பிரச்சனை. ஒவ்வொருத்தரும் கிளினிக், எல்லாருமே புகழேந்தி எம்பிபிஎஸ் மாதிரி இருந்துட மாட்டாங்க. 5 ரூபாய்க்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறவங்க, 5 ரூபாவோ இல்லை 10 ரூபாவோ இல்லை இல்லாமையே காசே வாங்காமல் ட்ரீட்மெண்ட் பார்க்க இங்கே புகழேந்தி எம்பிபிஎஸ் கிடையாது யாரும். எல்லாரும் சும்மா வந்துட்டு போனாலும் 500 ரூபா மொழி வச்சாதான் பார்க்குறாங்க. இது எல்லா மருத்துவத்துலேயும் இருக்குது. அக்குபஞ்சர்லேயும் ஆஸ் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பார்க்குறவங்களுமே கூட 500 ரூபா 600 ரூபா 2000 ரூபா வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்காக காசு வாங்குறாங்க. இதுக்கு காரணம் என்ன? அடுத்த காணொளியில் பார்க்கலாம்.